ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் முதல் பகுதி. மனிதப் பிறவியும் வேண்டுவதே. ஆச்சார்ய சங்கராச்சார்ய சந்துமே ஜன்ம ஜன்மனி. எல்லா பிறவிகளிலும் ஸ்ரீ சங்கர பகவத் பாதர்களே என் ஆசிரியராக இருக்க வேண்டும் என்று இதற்கு அர்த்தம். ஸ்லோகம் முழுவதையும் சொல்கிறேன். சாஸ்திரம் சாரீர மீமாம்சா தேவஸ்து பரமேஸ்வரः ஆச்சார்யः சங்கராச்சார்ய சந்துமே ஜன்ம ஜன்மனி. சாரீர மீமாம்சா என்றால் சாரீரத்திற்குள் இருக்கப்பட்ட உயிரை பற்றி சொல்கிற வேதாந்த சாஸ்திரம் என்று அர்த்தம். இந்த வேதாந்தமே எந்நாளும் எனக்கு சமய சாஸ்திரமாக இருக்கட்டும். அதாவது நான் வேத மதத்திலேயே பிறக்க வேண்டும் என்று ஸ்லோகத்தின் முதல் வரி சொல்கிறது. அடுத்த வரி பரமேஸ்வரனே எனக்கு எந்நாளும் தெய்வமாக இருக்கட்டும் என்கிறது. பிறகு ஜென்ம ஜென்மத்திலும் எனக்கு சங்கரரே ஆச்சாரியராக இருக்கட்டும் என்று ஸ்லோகம் முடிகிறது. புனர்ஜென்மம் இல்லாமல் பரமாத்மாவில் கலந்துவிட வேண்டும் என்பதே பொதுவாக பிரார்த்திக்கப்படுவது. ஆனால் ஸ்ரீ சங்கர பகவத் பாதர்கள் ஒவ்வொரு ஜென்மாவிலும் ஆச்சாரியராக அமைவார் என்றால் எத்தனை பிறவியும் எடுக்கலாம் என்று இந்த ஸ்லோகம் சொல்வது போல் இருக்கிறது. நடராஜாவை பார்த்து கொண்டே இருப்பதற்காக மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே என்று அப்பர் சுவாமிகள் சொன்னது போல் இருக்கிறது. ஸ்ரீ சங்கரரும் இதே ரீதியில் சிவானந்த லகரியில் ஒரு ஸ்லோகத்தில் பிரார்த்திக்கிறார். நரத்வம் தேவத்வம் நகவன மிருகத்வம் மசகதா பசுத்வம் கீடத்வம் பவது விஹகத்வாதி ஜனனம் சதாத்வத் பாதாம்ச ஸ்மரண பரமானந்தலஹரி விஹாராசக்தம் சேத் ஹிருதய மிக கிம் தேன வபுஷா. பரமேஸ்வரனின் பாதாரவந்தத்தை ஸ்மரித்து அந்த ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கி இருப்பதற்கு தடையில்லை எனில் நான் எந்த பிறவியும் எடுக்க தயார். மனிதனாகவோ தேவனாகவோ கல்லாகவோ மரமாகவோ விலங்காகவோ கொசுவாகவோ மாடாகவோ கிருமியாகவோ பக்ஷியாகவோ எந்த பிறவி வாய்த்தாலும் சரி, ஹிருதயத்தில் ஈஸ்வர ஸ்மரணானந்தம் வெள்ளமாய் பாய்ந்தால் சரீரம் எதுவாக இருந்தால் என்ன என்கிறார் இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீ ஆச்சார்யாள். ஆச்சார்யாள் என்று சொன்னாலே இந்த தேசத்தில் ஸ்ரீ சங்கராச்சாரியார்களைத்தான் குறிப்பிடுகிறது. இதிலிருந்தே அவரது மகிமை தெரிகிறது. பீஷ்மாச்சாரியார், துரோணாச்சாரியார், வியாசாச்சாரியார், சாயணாச்சாரியார், இன்னும் எத்தனையோ ஆச்சாரியர்கள் இருந்தாலும் ஒரு பெயரையும் சேர்க்காமல் ஆச்சார்யாள் என்று மட்டும் சொன்னால் அது நம் பகவத் பாதாள் என்றே அனைவரும் புரிந்து கொள்கிறார்கள். சாஸ்திர அர்த்தங்களை எடுத்துச் சொல்லி பிறரை ஆச்சாரத்தில் நிலைநிறுத்துவதோடு எவனொருவன் தானே அந்த ஆச்சாரங்களை அனுஷ்டித்து காட்டுகிறானோ அவனே ஆச்சாரியன் என்பதுதான் ஆச்சாரிய பதத்துக்கு லட்சணம். ஸ்ரீ சங்கர பகவத் பாதர்கள் அத்வைதத்தை பரம தத்துவமாக ஸ்தாபித்தார். நாமும் எல்லாம் ஒன்று பேதமும் இல்லை என்று பிரமாதமாக வேதாந்தம் பேசுகிறோம். ஆனால் யதார்த்தத்தில் இந்த ஏகமான சத்வஸ்துவின் ஞானம் நமக்கு கொஞ்சம் கூட வரவில்லை. ஆச்சாரியாலோ அதுவாக இருந்தவர். எத்தனை காரியங்கள் செய்தாலும் காரியமற்ற பரபிரம்மத்திலேயே இருந்து கொண்டிருந்தவர். அதன் நிறைந்த ஆனந்தத்தாலே தான் வெற்றி தோல்விகளால் துளிக்கூட பாதிக்கப்படாமல் ஓயாமல் காரியம் பண்ணி லோகக்ஷேமத்தை செய்துவிட்டார். ஞானத்தை நிலைநாட்டினார், பக்தி மார்க்கத்தையும் நிலைநிறுத்தினார். க்ஷேத்திரம் க்ஷேத்திரமாக சென்று ஸ்தோத்திரம் செய்தார். நாமும் பக்தி பண்ணுகிறோம். ஆனால் எப்படி? கஷ்டம் வந்தால் மட்டும் அது நிவிருத்தியாக பெரிய பூஜை சாந்தி எல்லாம் செய்கிறோம். நிவிருத்தியானால் அநேகமாக பூஜையையும் அதோடு விட்டு விடுவோம். ஆகாவிட்டாலோ சுவாமியையே திட்டுவோம். நமக்கு உண்மையான ஞானமும் பக்தியும் வருவதற்கு வழி என்ன?
இதற்கெல்லாம் அடிப்படையாக ஆச்சாரியால் கர்மானுஷ்டானத்தையே விதிக்கிறார். அதை விட்டுவிட்டு நாம் செய்கிற பக்தி ஞானம் எதுவுமே நிலைத்து நிற்க காணோம். அவரவரும் உரிய கர்மத்தை ஆச்சாரங்களோடு பின்பற்றினால்தான் மனசில் ஒழுக்கம், கட்டுப்பாடு, சித்த சுத்தி எல்லாம் உண்டாகி அப்புறம் தான் உண்மையான பக்தியும் ஞானமும் சித்திக்கும். பகவத் பாதர்கள் அத்வைத ஞானம், சகுண உபாசனை இவற்றை சொன்னதோடு வைதீக கர்மானுஷ்டானத்தை விதித்து தாமும் யதி தர்மங்களை பூர்ணமாக பின்பற்றி காட்டியதால்தான் ஆச்சாரியாள் என்பதன் பூர்ண லட்சணத்தையும் பெற்றிருக்கிறார். ஆச்சாரியாள் என்ற மாத்திரத்தில் ஸ்ரீ சங்கராச்சாரியார்கள் என்று நாம் அர்த்தம் செய்து கொள்வது போலவே வெளிநாடுகளில் எல்லாம் வேதாந்தம் என்ற மாத்திரத்திலேயே ஆச்சாரியாளின் அத்வைத மார்க்கம் என்றே அர்த்தம் செய்து கொள்கிறார்கள். வேதாந்தமாகிய உபனிஷதங்களை அடிப்படையாக கொண்டு துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், சைவ சித்தாந்தம் ஆகிய பல சித்தாந்தங்கள் இருந்த போதிலும் ஆச்சாரியர்கள் அவலம்பித்த அத்வைதத்துக்கே இந்த பெருமை ஏற்பட்டிருக்கிறது. வேதாந்த சிம்மம் கர்ஜனை செய்யட்டும், லெட் தி லயன் ஆஃப் வேதாந்தா ரோர் என்று சொல்லிக்கொண்டு விவேகானந்தர் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் அத்வைதத்தை பிரச்சாரம் செய்ததிலிருந்து நம் ஆச்சாரியர்களின் மதம் சர்வசம்மதமாகிவிட்டது. ஆனால் இது தாம் புதிதாக செய்த மதமல்ல, உபனிஷத தாத்பரியமே என்று ஆச்சாரியால் விளக்கி இருக்கிறார். அத்வைத மதத்தோடு ஷண்மதங்களையும் ஸ்தாபித்தது ஆச்சாரியாளின் இன்னொரு பெருமை. தெய்வபேதம் என்பதே இல்லாமல் ஈஸ்வரன், அம்பாள், மகாவிஷ்ணு, விக்னேஸ்வரர், சுப்பிரமணியர், சூரியன் ஆகிய 6 தெய்வங்களின் உபாசனையையும் ஒழுங்குபடுத்தி தந்து ஷண்மதாச்சாரியார் என்று ஆனார். ஆச்சாரியாளின் தனிப்பெருமை இன்னொன்றும் உண்டு. இன்று நம் தேசத்தில் இருக்கிற விசிஷ்டாத்வைதம், துவைத்தம், சைவ சித்தாந்தம் முதலிய சித்தாந்தங்களை ஸ்திரப்படுத்திய ஸ்ரீ ராமானுஜர், ஸ்ரீ மத்வர், ஸ்ரீ மெய்கண்டார் முதலியவர்கள் நம் ஆச்சாரியர்களுக்கு பிற்பாடு தோன்றியவர்களே. ஆனால் நம் ஆச்சாரியர்களுக்கு முன்னால் தோன்றிய கபிலர், ஜெய்மினி, கணாதர், கௌதமர் ஆகியோர் ஸ்தாபித்த சாங்கியம், மீமாம்சை, வைசேஷிகம், நியாயம் முதலிய மதங்கள் ஸ்ரீ சங்கர பகவத் பாதாளுக்கு பின் இருந்த இடமே தெரியாமல் போய்விட்டது. ஆச்சாரியால் அவற்றை அடியோடு நிராகரணம் செய்துவிட்டார். அவருக்கு முன் தோன்றியிருந்த புத்த, ஜைன மதங்களையும் வென்று வைதிக தர்மத்தையும் நிலைநாட்டினார். 32 வயசுக்குள் இத்தனை காரியங்களை செய்த ஆச்சாரியால் பரமேஸ்வர அவதாரமே என்பதில் சந்தேகமே இல்லை. இத்துடன் மனித பிறவியும் வேண்டுவதே என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.